ஓகேவா? டோட்டல் எனர்ஜி ஆஃப் ரிவால்விங் எலக்ட்ரான். பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது only based on ரூதர்ஃபோர்ட் மாடல். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா குவாண்டம் கண்டிஷன்ஸ்லாம் இங்க எடுக்கக்கூடாது. ஓகே, அதனால கீழே நான் போட்டணும் குவாண்டம் கண்டிஷன். அது நமக்கு போர் மாடல்ல தான் வரும். அப்ப இதுல எடுத்துடக்கூடாது. அது ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ரிகாஷன் மாதிரி நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதை மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அங்கேயும் நம்ம டோட்டல் எனர்ஜி படிப்போம் இல்லையா, அதனால அதையும் இதையும் சேர்த்துவோம். பட் ஆக்சுவலி ஆன்சர் ஒண்ணுதான். டோட்டல் எனர்ஜி E equal to the sum of kinetic energy and potential energy. ஓகேவா? இப்பதான் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான டேர்ம் பார்த்தோம். பட் இது இந்த இடத்துல நமக்கு யார் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் தான் முக்கியமானது. ஹைட்ரஜன் ஆட்டம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வருவோம். அப்ப நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ZEன்ற ஒரு பாசிட்டிவ் கோர் இருக்கு. ஓகேவா? அதை சுத்தி எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுது. ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது. ஓகேவா? இப்ப இதோட ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து நம்ம R அப்படின்னு எடுத்துக்கலாம். ரேடியஸ் இந்த இடத்துல N போட்டுறக்கூடாது, அதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? அப்ப நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம Uன்னு எடுத்துக்குவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி U, கைனடிக் எனர்ஜி K அப்படின்னு எடுத்துக்கலாம். U எடுத்துட்டோம் அப்படின்னா 1/4πε0 ZE கோருக்கு பாசிட்டிவ். இது வந்து நெகட்டிவ் E, எலக்ட்ரானுங்கிறதுனால நெகட்டிவ் போட்டுக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து என்னது R ஸ்கொயர் போட்டுறக்கூடாது, ஃபோர்ஸ்க்கு தான் ஸ்கொயர் வரும். சரிம்மா, இப்ப இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம கேன் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஃபுல்லா ஒவ்வொரு தடவை 1/4πε0 எடுத்துட்டு போறதுக்கு பதிலாக -k Z E ஸ்கொயர் பை வச்சுக்கலாம். ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து கைனடிக் எனர்ஜி வந்துட்டு எடுத்துக்கிறேன். என்ன வரணும்? 12mv². கரெக்டா? இது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஏன்னா எந்த ஆப்ஜெக்ட் சுத்திட்டு வருதோ அதோட தான் நம்ம எடுக்க போறோம். இந்த இடத்துல வந்து இது ரேடியஸ் வெக்டார், இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது தான் நமக்கு வெலாசிட்டி வெக்டார். ஓகேவா? எனி இன்ஸ்டன்ட் ரேடியஸ் வெக்டாருக்கு வெலாசிட்டி வெக்டார் பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். 90 டிகிரி இருக்கும். நம்ம இந்த டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. ஓகேவா? இப்போ இந்த வெலாசிட்டிக்கு சால்வ் பண்ணணும். இப்போ வெலாசிட்டிக்கு சால்வ் பண்ணணும், இல்லைன்னா கைனடிக் எனர்ஜிக்கு சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்ப இந்த இடத்துல என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் மோஷன்ல சுத்திட்டு வருது. ஓகே, அப்ப என்ன வேணும் அப்படின்னா ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான் மேல ஆக்ட் ஆகணும். ஓகேவா? இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான் இங்க சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை ப்ரொவைட் பண்ணுது. அப்ப F சென்ட்ரிபீட்டல் எதை கொடுக்குது அப்படின்னா F எலக்ட்ரோஸ்டாட்டிக். சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். புரியுதா? இந்த இடத்துல சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சென்டர் இருக்கும், சென்டர் ஆஃப் தி பிளேஸ் இருக்கும். எலக்ட்ரானிக் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல அட்ராக்டிவ் ஃபோர்ஸா தான் இருக்கும். அப்ப ரெண்டுமே ஏரோ மார்க் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் போடும்போது கேன்சல் ஆகும். அதனால நம்ம ஆக்சுவலி நெகட்டிவ் போட்டா ரெண்டு சைடுமே போடணும், இல்ல ரெண்டு சைடுமே நம்ம பாசிட்டிவ் போட்டுக்க வேண்டியது. ஓகேவா? நம்ம வெக்டாரா பார்த்தோம் அப்படின்னா அப்ப எலக்ட்ரான் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, நெகட்டிவ் சிம்பிள் ஃபோர்ஸ்க்கு கொடுக்க கூடாது, கன்ஃபியூஷன் வந்துடும். ஓகேவா? நெகட்டிவ் போடணும். சரி, இப்ப சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா mEv² டிவைடட் பை R. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் யாருன்னா எந்த ஆப்ஜெக்ட் ரிவால்வ் ஆகுதோ அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? மத்த இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோட மாசை வந்து நம்ம mv²/r எடுக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம கிராவிடேஷன் படிக்கும் போது அதே தான், ஸோ மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இப்ப இந்த இடத்துல எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்னது? 1/4πε0 q1 q2/r² வரணும். இப்போ அதுக்கு பதிலா k போட்டுக்கலாம். ZE இங்க E தான் போடணும், மைனஸ் E. ஏன்னா மைனஸ் இங்க ஒரு மைனஸ் கேன்சல். ஓகேவா? R². இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த R-ஐயும் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இங்க mv²
ஸ்கொயர் கிடைச்சிருக்கு, இங்க ஸ்கொயர் இருக்கா, அப்படியே இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாமா மேல போயிட்டு. அப்ப இதை வந்து அப்படியே இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்குவோம், இதை ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அப்ப 3 எடுத்துட்டு போயிட்டு நம்ம 2ல எக்ஸெப்ட் பண்ணுவோம். 3 3 பண்ணிட்டோம். நம்ம எடுத்து போய் போடுறோம். அப்ப கைனடிக் எனர்ஜி என்ன கிடைக்குது அப்படின்னா half, இது என்ன வருது, kz e ஸ்கொயர் டிவைடட் பை r. kz e ஸ்கொயர் டிவைடட் பை r. இல்ல உனக்கு டவுட் இன்னொரு தடவை எழுதிக்கோ, m p ஸ்கொயர் ஈக்குவல் டு k z e ஸ்கொயர் டிவைடட் பை r வரும். இதுதான் நம்ம இங்க இன்சர்ட் பண்ணிருக்கோம். இப்ப இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 4. செக் பண்ணி பாரு, ஒரே மாதிரி இருக்கா. இப்ப நமக்கு கைனடிக் எனர்ஜிக்கான ஒரு டேர்மும் கிடைச்சிருச்சு, பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஒரு டேர்மும் கிடைச்சிருச்சு. இப்ப இதை நம்ம திருப்பி ரீரைட் பண்ணலாம். அப்போ கைனடிக் எனர்ஜியோட டேர்ம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா kz e ஸ்கொயர் டிவைடட் பை 2r. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டேர்ம் அதை நம்ம u அப்படின்னு எடுத்துருக்கிறோம். அது என்ன அப்படின்னா மைனஸ் kz e ஸ்கொயர் டிவைடட் பை r. அப்ப நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி தான் வேணும். அப்ப டோட்டல் எனர்ஜி E ஈக்குவல்ஸ் டு k பிளஸ் E. ஓகேவா, ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போறோம். அப்ப ஈவோட வேல்யூ என்ன அப்படின்னா இன்செர்ட் பண்ணுவோம், kz e ஸ்கொயர் டிவைடட் பை 2r மைனஸ் kz e ஸ்கொயர் டிவைடட் பை r. இதுல காமன் டேர்ம் வெளியில எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், kz e ஸ்கொயர் டிவைடட் பை r வெளியில எடுத்துருவோம், 1/2 மைனஸ் 1. ஸோ 1ல ஹாஃப் போச்சுன்னா ஹாஃப் தானே, பட் இங்க மைனஸ் இருக்கிறனால மைனஸ் ஆஃப் அதான். அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து என்னது, மைனஸ் kz e ஸ்கொயர் டிவைடட் பை 2r. ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதா, இது ஈக்குவேஷன் 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இது கைனடிக் எனர்ஜி, இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது வந்து டோட்டல் எனர்ஜிக்கான டேர்ம்ஸ். புரிஞ்சுதா. இப்ப ரூதர்ஃபோர்ட் மாடல் பேஸ் பண்ணி டோட்டல் எனர்ஜிக்கான டெரிவேஷன் கேட்டாங்கன்னா இது மட்டும் இல்லைன்னா போதும். இங்க நம்ம எங்கேயுமே குவாண்டம் கண்டிஷன்ஸை நம்ம ஸ்டேட் பண்ணவே இல்லை. அதே மாதிரி இங்க நமக்கு ஆரோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது. இங்க ஆர் மட்டும்தான் வேரியபிள், வேற எதுவுமே நமக்கு இங்க தேவையில்லை. அப்படியே நம்ம மீதி எல்லாம் நமக்கு கான்ஸ்டன்ட்ஸ் தான். ஓகேவா, இது இப்ப கொஸ்டின் இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்க, அதுக்கான அப்ரோச் என்னன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ டோட்டல் எனர்ஜிக்கான டேர்ம்ஸ் நம்ம திருப்பி எனர்ஜியை திருப்பி நம்ம இன்னொரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணலாம். இப்போ KE வந்து என்னது, மைனஸ் kz e ஸ்கொயர் டிவைடட் பை 2r. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு பை ஆர். அதே கைனடிக் எனர்ஜி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வேல்யூ அப்படியே பாசிட்டிவ்ல இருக்கும். எதுக்குமா வந்துட்டு பாசிட்டிவ் z e ஸ்கொயர் பை r தான இங்கயா, இல்ல நெக்ஸ்ட் PE நெகட்டிவ் தான். பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ்ல தானே ஃபர்ஸ்டே சொன்னோம். ஓ சரி ஓகே. எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ், கம்பல்சரி நெகட்டிவ். இங்க தான் நமக்கு நெகட்டிவ் கேன்சல் ஆகும்னு சொன்னேன். ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி எங்க வருதோ அங்க வந்துட்டு அந்த சார்ஜோட சைன் கம்பல்சரி இன்செர்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா அது ஸ்கேலார் குவாண்டிட்டி பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஈவன் கைனடிக் எனர்ஜி ஸ்கேலார் தான், பட் கைனடிக் எனர்ஜி நெகட்டிவ்ல வராது, பாசிட்டிவ்ல மட்டும் தான் வரும். ஏன்னா அது v ஸ்கொயர்னு வருது இல்லையா. இப்ப கைனடிக் எனர்ஜி எடுத்துட்டோம்னா m ஸ்கேலார், v மட்டும் தான் வெக்டார். பட் v வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு டாட் ப்ராடக்ட் தான். v ஸ்கொயர் அப்படின்றது ஆக்சுவலி v டாட் v தான். அப்போ ஒரு ரெண்டு ஒரே வெக்டாரை நம்ம திருப்பியும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவா தான் வரும். ஓகேவா, நெகட்டிவ்ல வராது. ஓகே சார். இன்னொன்னு கைனடிக் எனர்ஜிங்கிறது மூவிங் ஆப்ஜெக்டோட எனர்ஜி, அது பாசிட்டிவ்ல மட்டும் தான் இருக்கும், நெகட்டிவ்ல இருக்காது. அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. சரிங்க, இப்போ வந்து என்னன்னா நம்ம இதுல கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கு. அப்போ டோட்டல் எனர்ஜியை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா நெகட்டிவ் ஆஃப் கைனடிக் எனர்ஜின்னு சொல்ல முடியும். கரெக்டா?
ஓகே, அடுத்து இந்த ரெண்டையும் பாரு, பொட்டன்ஷியலையும் டோட்டல் எனர்ஜியும் பாரு. இப்போ டோட்டல் எனர்ஜி என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த half of potential energy. half of the potential energy divided by 2. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா இதுவும் E தான், இதுவும் E தான். அப்ப என்ன ஆகுதுன்னா, கைனெட்டிக் எனர்ஜி, நெகட்டிவ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை 2. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னது, 2 டைம்ஸ் த நெகட்டிவ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. Okay, sir. ஓகேவா, in a certain orbit the potential energy of the electron is அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. தென் கால்குலேட் த டோட்டல் எனர்ஜி அண்ட் கைனெட்டிக் எனர்ஜி கேட்பாங்க. அப்ப நம்ம வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் தெரிஞ்சா போதும். ஏதாவது ஒரு எனர்ஜி தெரிஞ்சா நம்ம மற்ற ரெண்டு எனர்ஜியை கால்குலேட் பண்ணிடலாம். Okay. ஓகேவா, நம்ம எதுவும் ரொம்ப பெருசா யோசிக்க தேவையில்லை. இப்ப பாருங்க, இப்போ டோட்டல் எனர்ஜியை வந்து நம்ம கைனெட்டிக்லையும் பொட்டன்ஷியல்லையும் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இப்போ பொட்டன்ஷியலுக்கும் கைனெட்டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நம்ம அப்டேன் பண்ணிட்டோம். வேற எதுவும் இதுல சான்ஸ் இருக்கா? டோட்டல் பியூர்லி கைனெட்டிக்கா இருக்கு, இது டோட்டல் பியூர்லி பொட்டன்ஷியலா இருக்கு. வேற கைனெட்டிக் பொட்டன்ஷியலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஓகே, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அதுக்கு ஜெனரல் தெரியும் என்னது, E ஈக்குவல்ஸ் டு KE பிளஸ் P. இது ஞாபகத்துல வச்சு, இது நமக்கு தெரியும், இது எப்பவும் பிரச்சனை கிடையாது. இந்த 3 ஈக்குவேஷன் நமக்கு கண்டிப்பா நீ மெமரி பண்ண வேணாம். இந்த 3 ஈக்குவேஷன்ல இருந்து நீ எழுதுனீனா தான் உனக்கு ஆன்சர் கரெக்டா வருமா. ஏன்னா கண்டிப்பா ஏதாவது சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம். இல்ல ஏதாவது ஒண்ணு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இங்க எனக்கு இது இருக்கு இல்லையா, நான் இதை வச்சு இதை நான் சொல்றேன். எப்படின்னா எனர்ஜி, டோட்டல் எனர்ஜினா நெகட்டிவ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மைனஸ் KE, இங்க KE தான், பிளஸ் PE. இப்ப இந்த KE லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வா, P ஈக்குவல் டு மைனஸ் 2KE வந்துருச்சா இந்த ஈக்குவேஷன். அப்ப ஏதாவது ஒன்னு, எனி ஒன், நீ பெஸ்ட் ஏதாவது ஒன்னு மனப்பாடம் பண்ணிக்க. டோட்டல் எனர்ஜி வந்து நெகட்டிவ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகேவா, டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோ. இதை மனப்பாடம் பண்ணிட்ட அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த ரிலேஷன்ஷிப் வேணாலும் நம்ம டிரைவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா மற்றது இது கண்டிப்பா மூணையும் சைமல்டேனியஸா நீ மனப்பாடம் பண்ண முடியாது. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு நம்ம, அதாவது கைனெட்டிக் டோட்டல் எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜில ஹாஃப், ஏதாவது ஒன்னு நீ மெமரி பண்ணிக்கோ, இது பெஸ்ட். டோட்டல் எனர்ஜியும் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு. இது நெகட்டிவ்ல இருக்கு, இது பாசிட்டிவ்ல இருக்கு, அவ்வளவுதான். ஓகேவா, அதனால நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா போதும். இன்னொன்னு வந்து இந்த டோட்டல் எனர்ஜியோட ஆக்சுவல் ஃபார்முலால இருந்து நம்ம ஈஸியா நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும். இது ரொம்ப ஒரு ஈஸியான ரிலேஷன்ஷிப் தான். இது நம்ம ருதர்ஃபோர்டு மாடல்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கான டெரிவேஷன்ஸ். ஓகே, போர் மாடல் ஃபர்ஸ்ட் வந்துட்டு
radius of electron in nth orbit. இப்ப என்னன்னா நமக்கு சேம் ப்ரொசீஜர் தான். என்னன்னா இது mvn ஸ்கொயர் டிவைடட் பை rn ஈக்குவல் டு என்ன வரப்போகுது k z e ஸ்கொயர் டிவைடட் பை rn ஸ்கொயர் rn ஸ்கொயர். அடுத்து வந்துட்டு l ஈக்குவல்ஸ் டு nh பை 2 பையா 4 பையா 2 பை m vn rn. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம சால்வ் பண்றோம். ஓகே குவாட்ரேட் கண்டிஷனோட இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும், அடுத்து இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஸோ நம்ம எப்படி வேணாலும் ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் வரணும், அவ்வளவுதான். ஓகே ஓகேவா? இப்ப இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோமா. ஓகேவா? இங்க இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோ. நீ இப்ப இந்த ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட்டுக்கு வந்துட்டு நீ நேரடியா என்ன பண்ண தேவையில்ல, எடுத்த உடனே இந்த இதை எலிமினேட் பண்ணக்கூடாது. ஸோ எலிமினேட் பண்ணாமே நம்ம இதை சால்வ் பண்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதான்னு பார்க்கலாம். அப்படின்னா என்னன்னா இந்த vn இருக்கு இல்லையா, இந்த vn நம்ம சால்வ் பண்ணுவோம். vn சால்வ் பண்ணோம் அப்படின்னா nh டிவைடட் பை 2 பை m rn அப்படின்னு சொல்லி நம்ம இன்சர்ட் பண்ணலாம். அப்ப இதை எடுத்துட்டு போய் நம்ம நேரா எங்க இதுல இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோம். 2 in 1 ஈக்குவேஷன் 2 in 1 போட்டோம்னா என்ன வருது? அப்ப இதை ஸ்கொயர் பண்ணணும் ஆக்சுவலி. ஓகே, இங்க நான் வந்துட்டு ஸ்கொயர் பண்ணாம விட்டுட்டேன் இல்லையா, ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஈக்குவேஷன் 2 ஸ்கொயர் பண்ணிட்டு 1 இன்சர்ட் பண்ணணும். சரி, ஒரு ஸ்டெப் முன்னாடி போய்க்கும். இதை வந்து 2ன்னு வச்சுட்டோம்னா vn ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை ஸ்கொயர் m ஸ்கொயர் rn ஸ்கொயர். இதை 2ன்னு வச்சுட்டு 2 in 1. ஓகேவா? இப்ப 2 1ல போட்டோம் அப்படின்னா m அந்த rn rn ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்ல அது பண்ண வேணாம். ஓகே, rn அப்படியே வச்சுக்கோ, ரீடைன் பண்ணிக்கலாம். இப்ப vnக்கு பதிலா அதை ரீப்ளேஸ் பண்ண போறோம். n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை ஸ்கொயர் m ஸ்கொயர் rn ஸ்கொயர். இங்க ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத அப்படியே ரிட்டர்ன் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். z e ஸ்கொயர் டிவைடட் பை rn ஸ்கொயர். இப்ப இந்த rn ஸ்கொயர் இந்த rn ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே சார். போயிடுச்சா? இப்ப ஒரே ஒரு rn மட்டும் தான் நமக்கு ரிமைனிங் இருக்குது. இதை மட்டும் அந்த எடுத்துட்டு போயிட்டு மீதி எல்லாம் இந்த சைடு எடுத்துட்டு வர போறோம். அப்ப rn நான் என்ன பண்றேன், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போயிட்டு மீதி எல்லாத்தையும் கீழே இறக்க போறேன். ஓகேவா? இறக்கணும்னா என்ன ஆகுது? மேல எதுவும் நியூமரேட்டர்ல கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா எதுவும் கேன்சல் ஆகாது. டினாமினேட்டர்ல எதுவும் கேன்சல் ஆகாது. இந்த எம்மும் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஓகே, வேற எது கேன்சல் ஆகுது? அப்படியே ரீடைன் பண்ணிக்க வேண்டியது, எல்லாரும் அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம். ஸோ எம் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? அப்போ நியூமரேட்டர்ல என்ன வருது அப்படின்னா என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் மட்டும் தான் வருது, வேற எதுவுமே கிடையாது. இப்போ வரிசை எழுதுறோம். ஆர்டர் எந்த ஆர்டர்ல வேணாலும் எழுதிக்கலாம், அது பிரச்சனை. புக்ல இருக்க ஆர்டர்ல தான் நம்ம எழுதணும்னு கிடையாது, எல்லாமே மல்டிபிளிகேஷன்ல தானே இருக்கு. 4 பை ஸ்கொயர் எம் மிஸ் பண்ணிடக்கூடாதுமா. அடுத்து என்னது? கே இசட் இ ஸ்கொயர். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப எதுவும் வேரியபிள் இருக்குதான்னு பாரு, எதுவும் இருக்காது. ஸோ ரெண்டே ஸ்டெப்ல வந்துருச்சா? இப்ப ஆக்சுவலி ஏன் நான் அதை கேன்சல் பண்ண சொல்லலை அப்படின்னா, இப்ப இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு வையே, அது எப்படின்றதை நான் இப்ப சொல்றேன். ஏன்னா ஒரு சில சமயம் வந்து இப்ப நம்ம இங்க என்ன எதுக்காக எலிமினேட் பண்ணிருக்கோம்? ரேடியஸ்க்காக போட்டோம், வந்துருச்சு. இதே வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் கேட்டாங்கன்னா இந்த ப்ரொசீஜர் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்ப அதையே நம்ம என்ன பண்ணலாம், வெலாசிட்டிக்கு பார்க்கலாம். இப்ப ரேடியஸ் ஓகே தானே? இது டவுட் இல்லைல்ல? அப்ப இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்கோமா. இந்த வேற அந்த என்னன்னா எடுத்தோடனே ஆரையும் கேன்சல் பண்ணிடாத. பண்ணாம குவாண்டம் கண்டிஷன்ல இருந்து vn ஸ்கொயரை எடுத்துட்டு வந்து இதுல ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு ரெண்டே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இது நீ அடுத்த கூட எழுதிக்கல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு பதிலா
இந்த விஎன் ஸ்கொயரை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இல்ல நீ உன்னோட கன்வீனியன்ஸ் தான் எப்படி கொண்டு வந்தாலும் ஓகே, நமக்கு ஆன்சர் வந்தா சரி. புரியுது இல்லையா? நம்ம ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரணும். இதுல நான் இப்படி இல்லைன்னா சைட்ல போட்ட மாதிரி நீ சைட்ல கூட போட்டு, ஏன்னா பேப்பர் நமக்கு ஹரிசாண்டலா பெருசா தான் இருக்க போகுது. அதனால நீ இந்த சைட்ல கூட போட்டுக்கோணும், தப்பு இல்லை. ஓகே, இப்போ அடுத்து வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இந்த ஆரம்பிப்பாங்க. ஓகே, இப்போ இதே ஈக்குவேஷன்ஸ் நான் வச்சிருக்கேன் இல்லையா, இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் பண்ணாம என்ன போறோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஆரையும் இதையும் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம போன தடவை விஎனுக்கு சால்வ் பண்ணுமா, இந்த ஆர்எனுக்கு சால்வ் பண்ணிக்கலாம். என்ஹெச் டிவைடட் பை 2π mvn. கரெக்ட். இதை எடுத்து வந்து இங்க போடலாம். அப்போ m vn ஸ்கொயர் ஈக்குவல் டு kz e ஸ்கொயர் டிவைடட் பை இந்த இடத்துல rnக்கு பதிலா இந்த வேல்யூ மொத்தமா போட போறோம், nh. இது அப்படியே மீதி ஹோல் டிவைடட் பை 2π m r vn. ஓகே இப்போ இந்த மொத்த ஹோல் டேர்மும் மேல போயிருமா, மேல போச்சு அப்படின்னா m vn ஸ்கொயர் ஈக்குவல் டு kz e ஸ்கொயர் டிவைடட் பை nh. இது மேல போயிடுச்சு அப்படின்னா 2π m vn கிடைக்கும். இப்போ m கேன்சல், ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ vn வந்து சிம்பிளா என்ன வருது அப்படின்னா vn ஈக்குவல் டு 2π kz e ஸ்கொயர் டிவைடட் பை nh அப்படின்ற ஒரு டேர்ம்ல கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இதுல ஆக்சுவலி என்னன்னா போன டேர்ம்ல நான் அப்படியே சும்மாவே நிப்பாட்டிட்டேன். ஆக்சுவலி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி ஃபார் ஹைட்ரஜன் z ஈக்குவல் டு 1 அப்படின்னு இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னன்னா கான்ஸ்டன்ட்ஸோட வேல்யூ எல்லாமே நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஆமா, அப்போ rn ஈக்குவல் டு சம் a0 டைம்ஸ் n ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்ப அந்த a0ஓட பேர் வந்து போர் ரேடியஸ்னு சொல்லுவாங்க. ஓகே போர் ரேடியஸ் சில புக்ல r0 கூட போட்டிருப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. a0 இருக்கும், இல்லாட்டினா r0 இருக்கும், இல்ல r1 கொடுத்துருப்பாங்க. சாரி, r0க்கு பதிலா r1 ரேடியஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? போட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து a0ஓட வேல்யூ வந்து 0.53 ஆங்கம் இருக்கும். இந்த வேல்யூ நமக்கு ஆல்ரெடி நோன் வேல்யூ தான். இது நம்ம முக்கியமான விஷயம் எது சொல்றது அப்படின்னா rn is directly proportional to n square. இதுதான் நமக்கு நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ல கேட்பாங்க. ஓகேல, எந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்குன்னு எம்சிக்யூல கேட்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கும்போது அதே vn வந்துட்டு சம் v1 டைம்ஸ் டிவைடட் பை n சொல்லி போடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்பிட் அதோட வேல்யூ. ஏன்னா n-க்கு 1 போட்டோம்னா இது எல்லாமே v1 கிடைச்சிடும் ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு. ஓகே, v1ஓட வேல்யூ இப்போ என்னன்னு பார்ப்போம். இந்த இடத்துல n வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது vn is inversely proportional to n. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப rn எப்படி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த குவாண்டம் நம்பர் இருக்கு. vn வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல வருது. ஓகே ஓகேவா? ஓகே, அடுத்து இப்ப இதுல இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம் இருக்குமா, என்ன அப்படின்னா வேல்யூ என்னன்னா இப்ப இந்த 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 வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது இந்த இந்த vn-ஓட வேல்யூ vn ஈக்குவல் டு 2π kz e ஸ்கொயர் டிவைடட் பை nh இருக்கு இல்லையா. இப்ப என்ன பண்ண போறோம், மேலே கீழே c ஆல மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த vn-ஓட வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு c பை n ஆல்பா டைம்ஸ் c பை n அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா இந்த c-ஐயும் இந்த n-ஐயும் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஆல்பான்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஆல்பா யாருன்னா 2π kz e ஸ்கொயர் டிவைடட் பை hc. எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் தான், எது வேரியபிளே கிடையாது. இப்ப இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்துட்டு ஆல்பாவோட வேல்யூ வந்து 1/137.
ஓகே. ஓகேவா? இந்த நேம் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட். ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட். ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், மற்றபடி நமக்கு வேற டீடைல்ஸ்லாம் வேணாம். ஓகே, அப்போ விஎன் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா விஎன் ஈக்குவல்ஸ் டு எவ்வளோ வருது, சி டிவைடட் பை 137 EM. ஓகேவா? இப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகே. இல்ல சியோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணி 137, சியோட வேல்யூ என்னன்றது நமக்கு 3 into 10 power 30 10 to 8 தானே சியோட வேல்யூ. அதை 137ல நம்ம டிவைட் பண்ணா நமக்கு இந்த இதோட வேல்யூ கிடைச்சிடும். V1ஓட வேல்யூ, V1 வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா C டிவைடட் பை 137, 3 times 10 power 8 டிவைடட் பை 137. ஓகேவா? ஆன்சர் எவ்வளவு வரும் அப்படின்னா 2. ரஃபா பார்த்தோம்னா 2.2 10 power 6 மீட்டர் per செகண்ட். ஓகேவா? இதை ஜஸ்ட் மெமரி பண்ணிக்கோ. ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து பார்த்தோம் 0.53 ஆங்ஸ்ட்ரோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட வெலாசிட்டி வந்து 2.2 10 power 6 மீட்டர் per செகண்ட். ஏன்னா இதெல்லாம் நமக்கு நியூமரிக்கல்ஸ்ல சப்போஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த நேரத்துல கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு டைம் பத்தாது. ஓகேவா? இல்லைன்னா நமக்கு ஒண்ணும் இல்லை, 3 வந்து 137 டிவைட் பண்ண வேண்டியதுதான், வேற பெருசா கஷ்டமாலாம் கிடையாது. இந்த 137 நம்பர் மட்டும் ஞாபகத்துல வரப்போ. இது ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட். இது நமக்கு டெக்ஸ்ட் புக்ல வந்து பெருசா ஒன்றும் கொடுக்கல, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகேவா? ஓகே. சரிம்மா. இப்ப அடுத்து நெக்ஸ்ட் இப்ப இது வந்துட்டு என்னன்னா இது வந்து வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இன் தி nth ஆர்பிட். ஓகேவா? இது வந்து என்னது, வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இன் தி nth ஆர்பிட். அந்த கொஸ்டின் தானே எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆல்ரெடி நம்ம இதை சால்வ் பண்ணிட்டோம், ஞாபகம் இருக்கா? என்னது, மைனஸ் கே இசட் இ ஸ்கொயர் டிவைடட் பை 2 RN. இது உனக்கு தெரிஞ்சிருந்தா நேரடியாவே போட்டுரு. ஓகேவா? வி நோ அப்படின்னு சொல்லி நேரடியாவே போட்டுரு ஒரு ஸ்டெப்ல. அப்படி இல்லைன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எவ்வளோ, half minus k z e square divided by rn. kinetic energy equal to k z e square divided by 2 rn அப்படின்றத மென்ஷன் பண்ணி போறதுன்னா போடு, இல்லைன்னா நேரடியாவே இந்த ஆன்சருக்கு வந்து. ஓகே, உனக்கு ஞாபகத்துல இருந்துச்சுன்னா இதை உட்காந்து தனியா நம்ம டெரைவ் பண்ண அவசியம் இல்லை, இல்லைன்னா சைட்ல என்ன எழுதி வச்சுக்கோ. ஓகே, இப்போ இதுதான் நமக்கு டோட்டல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. அப்போ இ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா மைனஸ் கே Z E square divided by 2RN. இப்ப நம்மளோட ஒர்க் என்ன, RN தான் நமக்கு வேணும். ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம நேரடியா ஆன்சரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ உனக்கு இந்த RNஓட வேல்யூ வந்து மெமரியா தெரியுது அப்படின்னா n ஸ்கொயர் h ஸ்கொயர் ஃபுல் எனக்கு இது ஃபுல்லாவே எனக்கு மெமரியா தெரியும் சார் அப்படின்னா ஒரு ஸ்டெப்ல RNஓட வேல்யூ என்னங்கிறது எழுதிட்டு இன்சர்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, பட் நம்மளால மெமரி பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போக தான் போறோம். என்னது, mvn ஸ்கொயர் டிவைடட் பை rn ஈக்குவல் டு kz e ஸ்கொயர் டிவைடட் பை rn ஸ்கொயர். அப்ப நம்ம முன்ன பார்த்த அதே ப்ரொசீஜர் தான். என்னது, nh பை 2π இருக்கு இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் ரேடியஸ்க்கு சால்வ் பண்ணோம்ல, nh பை 2π ஈக்குவல் டு mvn rnல நம்ம ஃபர்ஸ்ட் vn சால்வ் பண்ணோம். vn என்னது, vn ஈக்குவல் டு nh பை 2π rn. அப்போ vn ஸ்கொயர் என்னது, n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைடட் பை 4π ஸ்கொயர் rn ஸ்கொயர். இதை நம்ம இதுல இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, ஞாபகம் இருக்குல்ல? சேம் ப்ரொசீஜரை திருப்பி ரிப்பீட் பண்ணி rnஓட வேல்யூ என்னன்றத நீ எடுத்துக்குவாமா. புரிஞ்சுதா? ஸோ இன்னொரு தடவை இதை ரிப்பீட் பண்ணிடுவோம். ஓகேவா? அப்போ m vn ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம், இதை நம்ம எழுத போறோம் திருப்பி. அப்போ m rn தனியா எடுத்துக்குவோம்,
pnக்கு பதிலாக இதை போட்டோம் அப்படின்னா n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைடட் பை 4 ஸ்கொயர் rn ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ வந்துட்டு kz e ஸ்கொயர் டிவைடட் பை rn ஸ்கொயர். இப்போ rn ஸ்கொயர் கேன்சல், நமக்கு rn கிடைக்கும். m ஓகே, m ஸ்கொயர் n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi ஸ்கொயர் m 4 pi ஸ்கொயர் m k z e ஸ்கொயர். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்குவோம், இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். 2 எடுத்து போயிட்டு 1ல இன்சர்ட் பண்ணணும். இப்போ இதில் இன்சர்ட் பண்ணுவோம். அப்போ இஎன்னோட வேல்யூ வந்து என்ன ஆகுது, மைனஸ் கே இசட் இ ஸ்கொயர் கிடைக்குது, டிவைடட் பை 2 இருக்கு. இப்போ 1/rn நம்ம என்ன பண்ணோம், ரெசிப்ரோகேட் பண்ணி எழுத போகிறோம். அப்போ 4 pi ஸ்கொயர் எம் கே இசட் இ ஸ்கொயர் வருது, டிவைடட் பை என் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் வருது. கே ஸ்கொயர் வரும், இசட் ஸ்கொயர் வரும், e டு தி பவர் 4 வரும். இப்போ பை ஸ்கொயர் வருது. எம் மட்டும் ரீடைன் ஆகும்னு நினைக்கிறேன், எம் மட்டும் தனியா இருக்கும், மீதி எல்லாமே ஸ்கொயர்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிவைடட் பை n ஸ்கொயர் ஒரு 2 வரும்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு 2 n ஸ்கொயர் h ஸ்கொயர். ஓகேவா, இதுதான் இதோட ஆன்சர். 2 pi ஸ்கொயர் m k z ஸ்கொயர். ஓகே, இதுல சம்டைம்ஸ் வந்து நமக்கு என்சிஆர்டி புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா k ஈக்குவல் டு 1/4 pi எப்சிலான் நாட் இன்சர்ட் பண்ணி அதுவும் சால்வ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது என்னன்றதையும் பார்க்கலாம். அப்ப கே ஸ்கொயர் என்ன வருது அப்படின்னா 16 pi ஸ்கொயர் எப்சிலான் நாட் ஸ்கொயர் வரும். இப்போ இதை எழுதணும் அப்படின்னா -2 z e to the power 4 pi ஸ்கொயர் m divided by n ஸ்கொயர் h ஸ்கொயர். k ஸ்கொயருக்கு மட்டும் தானே ரீப்ளேஸ் பண்றோம். 1/16 pi ஸ்கொயர் எப்சிலான் நாட் ஸ்கொயர் வரும். pi ஸ்கொயர் கேன்சல், இந்த 2 8 மாறிடுது. அப்ப இஎன்னோட வேல்யூ வந்துட்டு இப்படியும் எழுதலாம், en ஈக்குவல்ஸ் டு மைனஸ் z ஸ்கொயர் m e to the power 4 all divided by 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் n ஸ்கொயர் x ஸ்கொயர். இப்படியே நம்ம எழுதிக்கலாம், எல்லாம் ஒண்ணுதான். இதை எழுதுறதுனால ஒண்ணுதான், இல்ல இது எழுதுறதுனால ஒண்ணுதான். இப்ப இதுல நம்ம கான்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இஎன்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட் டிவைடட் பை n ஸ்கொயர். அவ்வளவுதான், இதை நம்ம நேரடியா எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா, பட் என்ன விஷயம் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்ம்ல ஏதாவது ஒண்ணு வந்து மிஸ்டேக் இல்லாம நமக்கு கரெக்டா எழுதிட்டா சரி. என்சிஆர்டில பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கு பாருங்க, எம் இசட்க்கு 1 போட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஹைட்ரஜனுக்கு 1 போட்டாங்க. இப்ப 8n ஸ்கொயர் எப்சிலான் ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர் m e to the power 4. கரெக்ட் தானே? ஒரு இசட் மட்டும் நம்ம அடிஷனலா சேர்த்து போட்டிருக்கோம், இசட் சேர்த்து போட்டிருக்கோம். இங்க நம்ம பக்கத்துல சைட்ல எழுதிக்க வேண்டியதான், ஃபார் ஹைட்ரஜன் z ஈக்குவல் டு 1 போட்டுக்க வேண்டியதான். பட் இதுல என்னன்னா இதை கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இதுல என்னன்னா இதுல இசட்டும் சம்டைம்ஸ் வந்து போட்டிருப்பாங்க இஎன்க்கு பதிலா. எப்படின்னா -13.6 இவி இருக்கு இல்லையா, அந்த இசட் ஸ்கொயரை சேர்த்து போட்டு இவி போட்டிருப்பாங்க, டிவைடட் பை n ஸ்கொயர் இருக்கும். இது யாருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். டைம் பீரியட் ஒருவேளை ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா 1 டைம் பீரியட் தான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை ஒமேகா கேட்டாங்கன்னா 2πf போட்டுக்கணும். எது வேணாலும் கேட்கணும், அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம தெரிஞ்சா போதும். ஒன்று தெரிஞ்சது அப்படின்னா மீதியை நம்ம கொண்டு வந்துடலாம் இல்லையா. இப்போ டைம் பீரியடுக்கான ஃபார்முலா என்னது, எலக்ட்ரான் வந்து 1 ஃபுல் ரெவல்யூஷன் ரிவால்வ் ஆகுறதுக்கு நமக்கு என்ன வேணும், 2πrங்கிற டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கு வெலாசிட்டி வந்து vn இருக்கணும். கரெக்டா? அப்ப இதுதான் நமக்கு வேணும். அப்ப rn டிவைடட் பை vn நம்ம சால்வ் பண்ணா நமக்கு கிடைச்சிடும். நம்ம rnோட வேல்யூ நம்ம செப்பரேட்டா கண்டுபிடிச்சிக்கணும், vnோட வேல்யூ செப்பரேட்டா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் இப்ப நம்ம ரேஷியோ எடுத்துக்க வேண்டியது. அப்ப t-யோட வேல்யூ என்ன வருதுன்னா 2π போட்டுட்டு r வேல்யூ என்ன வருது n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைடட் பை
4 pi square m k z e square எழுதிக்கலாம். அடுத்து vn வந்து கீழே டினாமினேட்டர்ல தானே இருக்கு, அப்போ அதை ரெசிப்ரோகேட் பண்ணிக்குவோம். n h divided by 2 pi k z e square. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? இது ஆக்சுவலி எதுக்குன்னா நமக்கு கே தானே அது கே இசட் இ ஸ்கொயர். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம காமன் டேர்ம்ஸ் இதுல டிவைட் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த 2 பை கேன்சல் ஆயிரும். n ஸ்கொயர் h ஸ்கொயர் n பவர் 3 h பவர் 3 வரும். ஓகே, இப்போ டீயோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா n பவர் 3 h பவர் 3 ஹோல் டிவைடட் பை 4 பை ஸ்கொயர் m மட்டும் தான் தனியாக நிற்க போகுது. k ஸ்கொயர் z ஸ்கொயர் z e டு தி பவர் 4. அப்ப t வந்து எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n பவர் 3. இதுதான் விஷயம். இப்போ f எப்படி இருக்கும்? f இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n பவர் 3 வரும். இப்போ ஒமேகா எப்படி இருக்கு அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு f தானே, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n பவர் 3. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் என்ன, அடுத்து ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு ரேஷியோஸ் கேட்பாங்க. சம்டைம்ஸ் 2 மார்க்ல 1 மார்க்லாம். ஃபர்ஸ்ட் ஆர்பிட் செகண்டுக்கும் தேர்டுக்கும் என்ன டைம் பீரியடோட ரேஷியோ என்ன, ஓகேவா, இல்லை ஃப்ரீக்வன்சியோட ரேஷியோ என்ன, இல்லை வெலாசிட்டியோட ரேஷியோ அந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு கேட்பாங்க. அப்போ நமக்கு வந்து மொத்தமாக நம்ம ஓவராலாக வந்து நம்ம இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே மொத்தமாக ரீகால் பண்ணுவோம். அப்போ ரேடியஸ் எப்படி இருக்கு? ரேடியஸ் வந்துட்டு அடுத்து எனர்ஜி வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n ஸ்கொயர். அடுத்து வெலாசிட்டி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n தானே, இன்வெர்ஸ்லி. அப்புறம் டைம் பீரியட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் டு n பவர் 3. அவ்வளோதான், இதுதான் நமக்கு வேணும். ஓகே, இப்போ நமக்கு t1 பை t2 என்ன வரும் அப்படின்னா n1 பை n2 பவர் 3 வரும். அதே v1 பை v2 எப்படி வரும் அப்படின்னா n2 பை n1 வரும். அதே மாதிரி r1 பை r2 வந்துட்டு n1 பை n2 பவர் 2. இப்படிதான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க, சம்டைம்ஸ் ரேஷியோ எடுக்கிற மாதிரி. ஓகே.